சண்டே அதுமா டிமார்ட் போனது ரொம்ப தப்பு போல். அன்னைக்கு முகூர்த்த நாள் வேறு. ஸோ ஃபங்க்ஷன் போனவங்களாம் டிமார்ட்குள்ளே தான் இருந்தாங்க. பயங்கர கும்பலாக இருந்துச்சு. நான் வாங்க போனது ஒரு பொருள் தாங்க. இந்த ட்ராலி என் பையனுக்காக மட்டும்தான் நான் எடுக்கிறது. அவனை நான் கீழே விட்டேன்னா எல்லா பொருளும் ஒரே டேஞ்சர் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு வாங்குறதா இது குட்டீஸ்க்கு வாங்குறதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை குட்டீஸ்க்கு தானான்ட்டு. அப்புறம் இந்த பேக்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஆசையாக இருந்துச்சு. நம்ம இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் போயிருக்கக்கூடாதா, அவ்வளோ சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு. நான் வாங்க வந்தது இந்த ஒரே ஒரு செப்பல் மட்டும்தாங்க. பட் ஆனால் அதுவும் எனக்கு சைஸ் அமையல. கடைசியாக இந்த மாடல் ஓகே, சிம்பிளாக நான் ஒரு ரெகுலர் யூஸ்க்காக தான் எடுக்கிறேன்ட்டு சரி இந்த செப்பலே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். பார்லேஜ் பாப்பெல்லாம் இந்நேரம் எவ்வளோ பெருசே வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். இங்கே பாப்கார்ன் செக்ஷனில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி நான் அங்கேருந்து அப்படியே ரிலையன்ஸ் நியூவாக அக்கா ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சும்மா தாங்க போனேன். ஒரு பிளாஸோ மட்டும்தான் இங்கே எடுத்தேன் நான். கிளாஸ் ஐட்டம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பட் நமக்குலாம் இது செட் ஆகாதுப்பா அப்படின்னு நானும் சும்மா ஆசைக்கு மட்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கால் வலி வந்தது தாங்க மிச்சம். வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரே ஃபீலிங்காக போயிடுச்சு. ஏன்டா